ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு முடவாட்டுக்கால் பற்றி பேச போகிறோம். அதாவது இந்த முடவாட்டுக்கால் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம முடக்குவாதம், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கால்சியம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நம்பர் 1 ரொம்ப பெஸ்ட்டு கிழங்கு தான் இதுவும். ஏன் முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது முடக்குவாதத்தை சரி பண்ணக்கூடியது. ரெண்டாவது, இது பார்க்குறதுக்கு ஆட்டோட கால் மாதிரி அப்படியே இருக்கும். அதனால தான் இது முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கால்சியம் பாலில் இருக்குது, ராகியில் இருக்குது, முருங்கைக்கீரையில் இருக்குது. ஏன் அப்படி இந்த கிழங்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கிழங்கு ஜென்ரலாக மண்ணில் வளராது. இப்போது நார்மலாக நம்ம ஒரு செடி மண்ணில் வச்சோம் அப்படின்னா அந்த அந்த செடிக்கு வந்துட்டு நம்ம உரம் வைப்போம். அந்த உரத்தை உறிஞ்சு தான் அந்த காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும் நமக்கு சத்துகள் கிடைக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது மண்ணில் வளராது. ரொம்ப உயரமான இமயமலை, ஏற்காடு இந்த மாதிரி மலைகளில் தான் வளரும். அதுவும் இந்த மலையோட ஓரம், மலையோட இடுக்கில் தான் இந்த கிழங்கு வளரும். இப்போது எப்படி இந்த கிழங்குல வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ ஜென்ரலாக மலையில் வந்துட்டு கிரானைட்டாக இருக்கட்டும், சிலிக்காவாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், சுண்ணாம்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்கும் மலைகளில். அந்த மலையை எப்படி இந்த கிழங்கு உறிஞ்சு எடுக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இது எப்படி அந்த மலைகளில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, சிலிக்கா இதெல்லாம் உறிஞ்சு எடுக்கும் அப்படின்னா, இப்போது மழை வருது, மழை நீரோட தன்மை என்ன, மழை தண்ணியோட நேச்சர் வந்துட்டு அசிடிக்காக இருக்கும். ஸோ அந்த மழை தண்ணி வரும்போது மழை தண்ணி வந்துட்டு பாறைகள்லேருந்து இறங்கி அந்த தண்ணி வந்துட்டு இதோட வேருக்கு வரும்போது மழை தண்ணியோட அசிடிக் நேச்சர் வந்துட்டு இந்த மலையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, சிலிக்கா எல்லாத்தையுமே அரித்து கீழே கொண்டு வரும்போது இந்த வேர் வந்துட்டு ஈஸியாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த கிழங்குக்கு இருக்குது. அப்போது இது ரொம்ப வருஷமாக அந்த மலைகளில் இருக்கும்போது ரொம்ப நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மினரல்ஸை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த கிழங்கு ஃபுல்லாக மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிழங்கு வந்துட்டு எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி இந்த கிழங்கு வச்சுக்கும். ஸோ இது ஏன் இப்போது நம்ம ஒரு மலைப்பகுதி போகிறோம், ஏற்காடு இமயமலைக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தூரம் மலை ஏறும்போது என்னாகுது, நார்மலாக நமக்கு டயர்ட் ஆயிடுவோம், மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த மலை ஏரியாவில் வந்துட்டு முக்கியமாக இந்த சூப் வச்சுருப்பாங்க. நீங்கள் இமயமலையாக இருக்கட்டும், ஏற்காடாக இருக்கட்டும் போனீங்கன்னா கண்டிப்பாக முடவாட்டுக்கால் சூப்பை நீங்கள் பார்க்காம வரவே முடியாது. ஸோ அந்த களைப்புகளை ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அந்த சூப்பு குடித்த உடனே. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது, கல்லில் பிறந்த கிழங்கு கல்லை போல் பலம் தரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சித்தர்கள் வந்துட்டு. அதே மாதிரி தான் அந்த பழமொழி மாதிரியே நமக்கு வந்துட்டு கால்சியம் நம்ம ரெகுலராக குடிக்கும்போது பலம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இப்போது நம்ம மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நிறைய சாப்பிடணும்லாம் கிடையாது. கொஞ்சோண்டு கிழங்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம், வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு சூப்பாக நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு மேலே டெய்லி எடுத்துக்கோங்க. ஒரு 48 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குது, முதுகு வலி பிரச்சனை இருக்குது, கால்சியம் சுத்தமாக இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு கர்ப்பப்பை எடுத்த பிறகு எனக்கு சுத்தமாக கால்சியம் இல்லைன்னு சொல்கிறவங்க வருஷத்தில் ஒரு வாட்டி இப்படி 48 நாள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு உடம்புல வந்துட்டு கால்சியம் சத்து, நம்ம உடம்புக்கு தேவையான சத்து இந்த கிழங்குலேருந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த கிழங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லுவீங்க கால்சியம்ங்கிறது இதில் மட்டும் இல்லையே, நமக்கு பாலில் இருக்குது, ராகியில் இருக்குது, முருங்கைக்கீரையில் இருக்குது, அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது 100 கிராம் முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு 400 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்கும். அதே மாதிரி பாலில் 100 கிராம் எடுக்கும்போது 120, ராகியில் 350, முருங்கைக்கீரையில் 100 கிராமுக்கு 440 மில்லிகிராம் அளவுக்கும் நமக்கு கால்சியம் இருக்கும். அப்போ ஏன் இது ஸ்பெஷல் அப்படின்னு திரும்ப ஒரு கொஷின்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு கால்சியம் அப்சர்ப்ஷன் நடக்கும்போது அந்த நம்ம எலும்பில் வந்துட்டு கால்சியம் பின்னி இழுத்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு கூட வந்துட்டு நமக்கு சிலிக்கா தேவை. நான் சொன்ன பாலிலையோ ராகிலையோ நம்ம முருங்கைக்கீரையிலையோ சிலிக்கான்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ் வந்துட்டு கிடையாது. ஸோ அதில் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கால்சியம் இருக்கும், அயன் இருக்கும். இந்த முடவாட்டுக்கால் கிழங்குல மட்டும்தான் நமக்கு கால்சியம், சிங்க்கு, சிலிக்கா, அயன் இந்த 4 சத்துமே அதிகமாக இருக்குது.
அதனால தான் இந்த கிழங்கு வந்துட்டு மூட்டு வலிக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, நான் பெட் ரெஸ்ட்டில் எடுக்கிறேன், சீக்கிரத்தில் சரியாகணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த கிழங்கு 48 நாள் ரெகுலராக எடுக்கலாம். சாயங்கால டைமில் எடுங்க. அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க எடுத்துக்கலாம். எனக்கு மூச்சு திணறல், வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க 48 நாள் ரெகுலராக எடுக்கலாம். ஸோ இதை ரெகுலராக நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ 40 வயசு 45 வயசு தாண்டிடுச்சு, எனக்கு சுத்தமாக கால்சியம் இல்லைன்னு சொல்கிறவங்க தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறேன். ஸோ வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.